வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 5 மணி அளவில் சொர்க்கவாசலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அப்போது கூடியிருந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி தரிசனம் செய்தனர். கரூர் மேட்டுத்தெரு பகுதியில் அருள்மிகு அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இங்கு பரமபத வாசல் எனும் சொர்க்கவாசல் திறப்பு அதிகாலை 4:30 மணியளவில் திறக்கப்பட்டது. இதனை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆவணி பேரூர் மேல்முகம் கிராமத்தில் அமைந்துள்ள சிறப்பு மிகுந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மூக்கரை நரசிம்ம பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள புகழ்பெற்ற நலநாராயண பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று ரங்கநாத சுவாமியை வணங்கி வழிபட்டனர். தருமபுரி கோட்டை பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க வரமகாலட்சுமி சமேத பரவாசுதேவ சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு விடியற்காலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பரவாசுதேவ சுவாமிக்கு அதிகாலை 2 மணியளவிலிருந்து அபிஷேகங்கள் நடைபெற்று பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பரமபத வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி அரங்கநாத பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவள்ளூரிலுள்ள வைத்திய வீரராக பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 5 மணிக்கு நடைபெற்ற சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ராக உற்சவர் வைத்திய வீரராக பெருமாள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தார். திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கையில் உள்ள 108 திவ்ய தேசத்தில் 27வது திவ்ய தேசமான பழமையான பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தில் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை நடைபெற்றது. விழாவில் பக்தவச்சல பெருமாள் பரமபத வாசல் என்றழைக்கப்படும் சொர்க்கவாசல் வழியாக அழைத்து வரப்பட்டபோது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் முழக்கங்கள் எழுப்பி பெருமாளை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சேவூரில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு சேவூர் காவல் நிலையம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இணைந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சேவூர் காவல் நிலையத்தில் இருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுடன் காவலர்கள் இணைந்து பேரணியாக சென்றனர். தொடர்ந்து வழியில் பொதுமக்கள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் உள்ள துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் தலைமையில் மேட்டூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து மேட்டூர் நகராட்சி நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடு நடைபெறுவதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் 6வது கொண்டை ஊசி வளைவு அருகே பெண் யானை ஒன்று பாறையில் இருந்து வழுக்கி விழுந்துள்ளது. யானையை மீட்க வனத்துறையினர் போராடியும் அந்த யானை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. பாறையின் மீதிருந்து விழும் யானையின் காட்சி காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் பாஷா தலைமையில் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 71 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட வார்டுகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் இறுதி வாரம் முதல் பிப்ரவரி இறுதி வரையிலோ அல்லது மார்ச் முதல் வாரம் வரையிலோ உறைபனி விழுவது வழக்கம். அந்த வகையில் அதிகாலை உதகையில் கடும் உறைபனி பொழிவு காணப்பட்டது. உறைபனி காரணமாக தோட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலைத்தோட்ட காய்கறிகள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவுரி திடலில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை சார்பில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தொடங்கி வைத்தனர். இதில் ஊர்காவல் படையினர், அனைத்து இருசக்கர வாகன முகவர்களும் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்களும், பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களும் கலந்து கொண்டனர். நாகை அருகே திருக்குவளையில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டவரின் உயிரிழப்புக்கு போலீசார்தான் காரணம் என கூறி சடலத்தை சாலையின் நடுவில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் திருக்குவளை மேலப்பிடாகை சாலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் உள்ள நெப்ஸ் கராத்தே அகாடமி நிறுவனர் கராத்தே சங்கர் தலைமையில் மாணவ மாணவிகள் கோயம்புத்தூரில் நடைபெற்ற கராத்தே கிண்ண சாதனையில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். அதனை கௌரவிக்கும் விதமாக வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், கேடயம், சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவிடைமருதூர் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், கேடயம், சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வேலுச்சாமி என்ற 70 வயது முதியவருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 1 வருடம் சிறை தண்டனை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகா அலச்சந்திரா ஊராட்சிக்குட்பட்ட கொல்லப்பள்ளி கிராமத்தில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு நிலையான குடியிருப்பு மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு 100 நாள் வேலை வேண்டியும் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியரிடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே செண்பகராமன் புதூர் பகுதியில் அமைந்துள்ள போரக்ஸ் எனும் பிளைவுட் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காரப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவியிடம் ஆங்கில ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவியின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் போலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் ஆசிரியரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் பெரியார் மீது அவதூறு பரப்பும் விதமாக பேசி வரும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திராவிட இயக்க தமிழர் பேரவையினர் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் செய்தியாளர்களிடம் சீமான் மீது தக்க பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுகளை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சிற்பி செல்வராஜ் பேசியுள்ளார். எங்களுடைய தந்தை பெரியாருடைய குடும்பத்தையும் கேவலமாக பேசுகின்ற சீமான் தமிழ்நாட்டில் எந்த பக்கம் வந்தாலும் அந்த இடத்தில் அவர் பேசியதற்கான ஆதாரங்களை கொடுக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து அவர் மீதான புகார்கள் மட்டுமல்ல, ஜனநாயக முறையிலான போராட்ட வடிவங்களை திராவிட இயக்க தமிழர் பேரவை தொடர்ந்து எடுத்துச் செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.